அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக பல்வேறு பொய்யான வழக்குகள் பதிகிறாங்க. அந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகும்போது அது ரத்து செய்யப்படுது. அது ரத்து செய்யப்படும்ன்றது அந்த வழக்கு பதிகிறவங்களுக்குமே தெரியும். ஆனா அவர்களுடைய நோக்கம் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ குண்டாஸ் மாதிரியான சட்டங்கள் போட்டு அவர்கள் ஜெயில இருக்க வைக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தணுன்றதுதான் அந்த பொய் வழக்கு பதிகிறவங்களோட நோக்கமா இருக்கு. அத நீதிமன்றம் ரத்து மட்டும் செஞ்சு விடும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ரத்து செய்யறத பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா பழி வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலை, அந்த தன்மை அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுச்சுன்றதுனால அதை அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்கள் மீதும் செய்யறாங்க. ஆனா நீதிமன்றங்கள் இதை கவனத்துல கொண்டு இந்த பொய்யான வழக்கு பதிஞ்சவர் தான் அவருக்கான நஷ்டஈடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா பொய் வழக்குகள் பதியறது குறையும். உண்மையான குற்றவாளிகள் மீது மட்டும் வழக்கு தொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பல்வேறு அரசியல் பழிவாங்கும் வழக்குகள் நீதிமன்றத்தினால ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதற்கான அவர் இழந்த பொருளாதாரமோ நேர விரயமோ என்ன மாதிரியான சூழ்நிலைகளுக்கும் ஒரு இழப்பீடு வழங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கு. இத நீதிமன்றம் அல்லது சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சூழ்நிலையை மாத்தினாங்கன்னா இது சரியா இருக்கும். இதற்கான சூழ்நிலையை உருவாக்கணும்னா சட்டத்தை மாத்தணும். சட்டத்துல மாத்தக்கூடிய சூழ்நிலை மக்களாகிய நம்ம கிட்டதான் இருக்கு. நல்லது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும், நல்லது ஒரு சட்டம் உருவாகும். அதன் மூலியமாக நல்லது ஒரு விடியல் நம்மை போன்ற மக்களுக்கு கிடைக்கும். விழிப்போடு இருக்க வேண்டியது நாம் தான். நன்றி நண்பர்களே.